இப்படி சிவசங்கர் பாபா போன்ற ஆன்மீகவாதிகள் மகான்கள் அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் ஆறு மாதிரி தான். ஏன் ஆறு நாங்களும் ஒன்றுன்னா, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். காவேரியும் கோதாவரியும் அதுக்காக ஓடுது. ஜனங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னா குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு எதுக்கு வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. ஆகாசத்திலிருந்து மேகம் மழையை தருது இல்லையா? கைமாறு கருதா மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் அதுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அது பாட்டிக்கு மழை பெய்யுது. தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நதி வாய்வதில்லை. நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, காற்று உங்கள் மேலே வீசுது. அந்த காற்றுக்கு நீங்கள் ஏதாவது பில் கொடுக்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. தனக்காக மென்காற்று வீசவில்லை. அது யூட்டிலிட்டி ஃபார் ஆல். மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். உலகத்திலே ரொம்ப சுயநலமாக வாழ்கிறது யார் தெரியுமா? மனிதர்கள் தான். ஸோ இவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருக்கிற ஒரு உலகத்தில் ஐ கோ ஆன் ஃபார் எவர்னு ஒரு ஆற்றை போல் மென்மே கம் அண்ட் மென்மே கோ. மனிதர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். நான் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் எல்லா மகானுடைய நிலைமை. என்னை விட்டு தள்ளு, நான் மகானா இல்லையாங்கிறதுல கூட உனக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா என்னுடைய ட்ரெஸ் கோடு, இந்த வே ஐ கண்டக்ட் மை ஒர்க், நான் என்னுடைய வேலை செய்கிற பாங்கு, என்னுடைய ட்ரெஸ் கோட், மை லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பாரம்பரியமான ஆன்மீகவாதிகளை பார்த்து தான் பழக்கம். ஒரு தாடி கிடி காவி கிவி கட்டின அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு 10 மாதம் சாமி. இப்படி ஒருத்தன் ஜாலியாக உட்காந்து தான் உனக்கு சாமியான்றதுலேயே டவுட் இருக்குது. அதனால் என்னை விட்டு தள்ளு. எல்லா மகான்களுமே அப்படி தான் இருக்காங்க. அண்டு கேட்டலிஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். கேட்டலிஸ்ட்னால் என்ன? தான் டைரெக்டாக எதுலேயும் பங்கு பெறுவதில்லை, ஆனால் கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ மாறுதல்களை அது கொண்டு வரும். அதில் doesn't participate in any chemical reaction, but it is the reason for all the chemical reactions. அந்த மாதிரி தான் கேட்டலிஸ்ட்னு பேர். ஸோ மகான்கள் எல்லாருமே கேட்டலிஸ்ட் மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இந்த கேட்டலிஸ்ட் தான் பண்ணிச்சுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனால் அது இல்லைன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தே இருக்காது. அந்த மாதிரி எவ்வளோ வருஷமாக நானும் இருக்கேன். நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன் ஃபீல்டில். 30 years கோயிங் ஸ்ட்ராங். அண்டு எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பார்த்துன்னு தான் இருக்கேன். டே டு டே பார்த்துட்டுருக்கேன். அதுவும் மேக்ஸிமம் நீலாங்கரை டைமில் பார்த்துட்டேன். ஒரு நாளைக்கு 3000 பேர்லாம் பார்த்துருக்கேன். சாட்டர்டே சண்டேலாம் 7000 பேரை பார்த்துருக்குறேன். அதுமாதிரி இட்ஸ் பீன் மை வே ஆஃப் ஒர்க்கிங். அண்டு எப்பயுமே அழுத்துக்கிறது கிடையாது, டயர்டாக இருந்து கிடையாது. எப்பயும் ஒரே மாதிரி எந்துவாக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய ஒர்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்வேன். எந்த வேலையை எடுத்தாலையும் அதில் ஆய்ந்து தோய்ந்து அனுபவித்து தான் செய்வேன். ஒரு வேண்டா வெறுப்பாலாம் செய்ய மாட்டேன். ஒரு போர்டு ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அந்த மாதிரி இருக்காது. ஒரு கச்சேரி பண்ணுறவன் அவன் முதல்ல என்ஜாய் பண்ணோம். அப்போ தான் அவங்களாம் பாடுறபோது எல்லாேருக்கும் அது நல்லா இருக்கும். அவனே அழுது வஞ்சுன்னு பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் ஐ இன்வால்வ் மை செல்ஃப் இன் மை ஒர்க் வெதர் ஐ ஆம் இன் இட் ஆர் நாட். எனக்கு அது பிடிக்குதா இல்லையான்றது முக்கியம் இல்லை. ஆனால் ஐ டோட்டலி கெட் என்க்ராஸ் இன் மை ஒர்க். இது ஒரு உதாரணம் ஹவ் வி ஒர்க்குங்கிறதுக்காக. இங்கே எவ்வளோ பேர் வராங்க, வந்தாங்க போனாங்க. மென்மே கம்மன் மென்மே கோ மாதிரி எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க. அதில் கண்டினியூடு லாயல்ட்டி ஆர் அன்சென்டட் ஃபெய்த்தோடு இருக்கிறவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி.